இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். சார் சார் ஒரு பொம்பளையோட பாடி, அந்த பாடி எரிக்கப்பட்டிருக்கு. பர்ஸ காமி. இத பாருங்க, முழுசா எரிஞ்சு போச்சு. இதுல இருந்த ஐடி கார்ட்ஸ், பணம் எல்லாமே எரிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் இந்த பாடி பக்கத்துல 2 ஃபோன் கிடைச்சது. ஆனா இந்த 2 ஃபோனும் கூட முழுசா எரிஞ்சிடுச்சு. 2 ஃபோனா? ஆமாங்க சார். சார் இப்படி இருக்கலாம்ல, ஒரு ஃபோன் இவங்களோடது, இன்னொன்னு கொலையாளி இதுன்னு. ஆனா இதுல இருந்து நமக்கு சிம் கார்டும் கிடைக்காது, இந்த போனோட IMEI நம்பரும் கிடைக்காது. இந்த போன் ரொம்ப மோசமா டேமேஜ் ஆயிருக்கு. யார் இந்த கொலையை பண்ணானோ அவன் இந்த போனத்தை எரிக்க நினைச்சிருக்கான். அப்பதான் இந்த பொம்பளோட ஐடென்டிட்டியும் யாருக்கும் கிடைக்காது. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க பக்கத்துல எல்லாம் சர்ச் பண்ணுங்க. மேபி நமக்கு ஏதாவது தடையும் கிடைக்கலாம். எஸ் சார், நீங்க அங்க செக் பண்ணுங்க. மேடம், சார் சார் இந்த கார்டு கிடைச்சிருக்கு. கோபால் சர்மா. சானியா, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி பாருங்க. ஒருவேளை அந்த ஆளுக்கும் இந்த பொம்பளைக்கும் ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கலாம். எஸ் சார். எங்களுக்கு காட்டுல ஒரு பாடி கிடைச்சது. அந்த பாடி பக்கத்துல உன்னோட இந்த கார்டு. மேம் நான் ரொம்ப நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் மேடம். நான் எதுவுமே பண்ணலையே மேடம். ஆனா நாங்க எதுவும் இதுவரை சொல்லலையே நீ ஏதாவது பண்ணிருக்கன்னு. இந்த கார்டை பாரு, நல்லா முயற்சி பண்ணி ஞாபகப்படுத்தி பாரு இந்த கார்டு யார்கிட்ட இருந்திருக்கும்னு. மேடம், இந்த கார்டு நான் நிர்மலா கிட்ட கொடுத்தேன் மேம். யார் அந்த நிர்மலா? பான்பீடா வைக்கிறவ. பார்ட்டி ஆர்டர்லாம் வந்தா நான் அவளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்காக தான் என்னோட கார்டையும் நான் கொடுத்துட்டு வந்தேன் மேடம். மேடம் இதுல பாருங்களேன், இதுல அந்த பான்பீடா கரை இருக்கு பாருங்க. எங்க இருக்கு அவளோட பீடா கடை? அனுமார் கோயில் பக்கத்துல. அந்த டப்பா விட இந்த அண்ணா அண்ணா, அம்மா இது வரைக்கும் வீட்டுக்கு வரல. எங்கேயாவது போயிருப்பாங்க, யாரு கூடயாவது. என்னைய அசிங்கப்படுத்துறதுக்குன்னு. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்படி கடைக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு. போ வீட்டுக்கு போ. சார், ஷாப். என்னாச்சு சார்? இது நிர்மலான்றவங்களோட கடை தானே? அவங்க என்னோட அம்மா. எங்க அம்மா தான் சார். எங்க இருக்காங்க அவங்க? இது விஷயமா நீங்க 2 பேரும் என் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியிருக்கும். ஏன் சார், என்னாச்சு? இந்த Dress என் மம்மியோடது தான். அப்படினா என் மம்மிக்கு அண்ணா, நம்ம மம்மிக்கு எதுவும் ஆகல. இங்க பாருமா, அழாதம்மா. உன்னோட அப்பா எங்க இருக்காரு? அப்பா எங்க அப்பா ஊருக்கு வெளியே ஃபேக்டரியில வேலை பார்க்கறாரு. நாங்களும் மம்மியும் எங்க ராகேஷ் அங்கிள் கூட இருக்கோம். அவங்க 2 பேரோட நம்பரையும் வாங்குங்க. ஓகே சார். பியூ, நீ என் கூட வா. ரிஷி, உன்னோட தங்கச்சி சொன்னா உங்க அம்மா ராத்திரி முழுக்க வீட்டுக்கு வரவே இல்லையாமே. ஆனா நீ உன் அம்மாவை தேடுறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணவில்லையா? சார், எங்க அம்மா அவங்களே விருப்பப்பட்டு எங்கேயோ போயிருக்காங்கன்னு நான் நினைச்சேன் சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு என்ன தோணுது, அவங்க எங்க போயிருப்பாங்க? சார்,
லலித் எங்களோட ஹவுஸ் ஓனர் சார். நான் 100% சொல்றேன், அவர் கூட தான் எங்க அம்மா போயிருக்கணும். சார் நான் சத்தியமா சொல்றேன், எனக்கு நிர்மலா கிட்ட எந்த குடுக்கல் வாங்கலும் இல்ல. ஆனா அவங்க பையன் வேற ஏதோ சொல்லிட்டு இருந்தானே. வீட்டு வாடகைக்கு பதிலா அவங்க கூட நீ நட்பா இருக்க ஆசைப்பட்டியாமே. ராத்திரி தனியா வீட்டுக்கு வர சொல்லிருக்கியாமே. சார் நான் ஒத்துக்கிறேன், எனக்கு அவளை பிடிச்சிருந்துச்சு. ஆனா நான் எப்பவும் அவளை கட்டாயப்படுத்தினதே இல்ல. அவ தான் என்ன தேடி வருவா, இன்னைக்கே பேசிக்கிட்டே இருப்பா கஷ்ட நஷ்டங்களை. எங்களுக்குள்ள வேற எந்த சம்மந்தமும் இல்ல சார். சார் நான் உண்மையதான் சொல்றேன். நேத்து ராத்திரி நீ எங்க இருந்த? என் கடையில. சார் நீங்க வேணும்னா போய் அக்கம் பக்கத்துல இருக்கிற கடையை விசாரிச்சு பாருங்க. அட நான் சொல்றது கேளுங்க சார், இந்த ரிஷி இருக்கால அவன் ரொம்ப மோசமானவன். எனக்கு என்னமோ அவங்க அம்மாவை அவன் தான் கொலை பண்ணிருப்பான்னு தோணுது. அவன் எதுக்கு அவன் அம்மாவை கொல்லணும்? சார் அவன் தன்னுடைய அப்பா கூட தான் இருக்க ஆசைப்பட்டான், ஆனா அவங்க அம்மாவுக்கு அது பிடிக்கல. அதனால அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான். ரிஷிக்கு ரொம்ப கோவம் வரும், அவன் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப மோசமான முறையில் பேசுவான். சரி, ஒருவேளை தேவைப்பட்டதுன்னா ஃபர்தர் என்கொயரிக்காக உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிடுவோம். நீங்க எப்ப கூப்பிட்டாலும் நான் உடனே வந்துடுவேன். நிர்மலாவை வெறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போடுறாங்க. ஆமாங்க சார், எனக்கு என்னவோ நிர்மலாவோட பொண்ணு பியூவை இன்னொரு முறை கூப்பிட்டு விசாரிக்கலான்னு தோணுது. அவளுக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அவ மத்தவங்க மாதிரி நம்மளை குழப்பி விட்டு ஏமாத்த மாட்டா. அதுக்கு பதில் தன்னோட தாய்க்கு நியாயம் கிடைக்கணும்னு நமக்கு துணையா இருப்பா. பியோ கூப்பிடுங்க. இந்தா குடி. இங்க பாருமா பியோ, நாங்க உன் அம்மாவை கொண்டவனை கண்டுபிடிச்சு நிச்சயமா உனக்கு தண்டனை வாங்கி தருவோம். ஆனா அதுக்காக நீ எங்களுக்கு ஒரு உதவி பண்ண வேண்டியிருக்கும். முதல்ல இத சொல்லு, உன்னோட வீட்டுல உங்க அம்மாக்கு யார் யாரோட ஒத்து வரல? யார் கூடயும் ஒத்து வரல. மம்மி எல்லார் கூடயும் சண்டை போடுவாங்க. ரிஷி அண்ணாக்கு அப்பா கூட இருக்கிறது தான் பிடிக்கும். ஆனா மம்மி அண்ணன் நாங்க போகவே விடல. அதனால அவங்க ரொம்ப சண்டை போடுவாங்க. அப்போ உங்க அப்பாவும் ராகேஷும் இவங்க 2 பேருமே உன் அம்மாவோட சண்டை போடுவாங்களா? ரொம்ப. 2 நாளைக்கு முன்னாடி மம்மி ராகேஷ் அங்கிளை நல்லா திட்டிட்டாங்க. வீட்டை விட்டு வெளியவே அனுப்பிட்டாங்க. ஏன்னா அவர் எங்க அம்மாவோட பர்ஸ்ல இருந்து பணம் திருடினாரு. நீ போலீஸ்காரங்க கிட்ட என்ன சொன்ன? நாளைக்கு என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. ஆமா, அப்பாவையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டுருக்காங்க. அப்பா இதை பண்ணிருப்பாருன்னு உன்னால எப்படி யோசிக்க முடிஞ்சுதா? நான் போலீஸ்காரங்க கிட்ட என்னெல்லாம் சொன்னனும் அதெல்லாம் உண்மை. மம்மிய கொலை பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் அது மண்டையில ஏறுதா? உயிரோட இருக்கும்போது அவங்களுக்கு என்னால துணையா இருக்க முடியல. ஆனா இப்ப அவங்கள கொலை பண்ணவன ஜெயில புடிச்சு தள்ளிய தீருவேன். நீயும் நிர்மலாவும் பிரியறதுக்கு எவ்வளவு டைம் ஆச்சு? அது 4 வருஷம். ஆமா, நீ ஏன் அவங்கள அப்படியே விட்டுட்ட? என்னத்த சொல்றது சார், நிர்மலா ரொம்ப பேராசை பிடிச்சவ சார். குடும்பமா பணமான்னு பார்க்கும்போது அவ பணத்தை தான் சார் தேர்ந்தெடுத்தா. அவளுக்கு நான் எங்க அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் அடிக்கடி பணம் கொடுக்கறது சுத்தமா பிடிக்கல சார். அவ இதுக்காக உன்னை பிரிஞ்சா? நான் என்ன பண்றது சார்? ஆனா நீங்க எதுக்காக என்ன இங்க கூப்பிட்டுருக்கீங்க? அப்படி பிடிக்கணும்னா நீங்க போய் அந்த ராகேஷை பிடிக்க வேண்டியதானே? அவங்கிட்ட முதல்ல விசாரிங்க சார். ஆசை வார்த்தை சொல்லி அவளை என்கிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டு போயிட்டான் சார். ஆனா ஒரே வருஷத்துக்குள்ள அவன் சரியான பொறுக்கியா மாறிட்டான் சார். வேலை வெட்டிக்கெல்லாம் ஒன்றும் போறதில்ல. நிர்மலாவோட பணத்தை எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். போறம்போக்கு. இப்ப கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிர்மலா அவனை தான் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிட்டு இருக்கா சார். திருடிட்டு இருக்கும்போது மாட்டிக்கிட்டானா. இந்த விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரிஞ்சது? சார், என்னுடைய பையன் ரிஷி அவன் தான் என்கிட்ட சொன்னான். எனக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, நிர்மலா ராகேஷுக்கு தண்ணி அடிக்க பணம் கொடுக்கறதெல்லாம் நிறுத்திட்டு இருக்கா. அதனால நிச்சயமா அவன் மேல இவன் கோவப்பட்டிருக்கணும். அதனால தான்
சார் 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 நான் ஒத்துக்கிறேன் சார், நான் சரக்கு அடிப்பேன். அதோட நிர்மலா கூட எனக்கு நிறைய வாட்டி சண்டை நடந்திருக்கு. ஆனா சார் நான் ஒன்னும் நிர்மலாவை கொல்லல சார், நான் சத்தியமா சொல்றேன் சார். பொய் சொன்னேன்னு தெரிஞ்சது அப்படியே அரைஞ்சிருவேன். நீ திருடி இருக்க. உன்னை நிர்மலா பார்த்து வீட்டை விட்டு வெளியில அனுப்பியிருக்கா, நீ அவளை மிரட்டி இருக்க. அதனாலதான் நீ ஆத்திரப்பட்டு அவளை கொன்னுட்ட இல்லையா? சொல்லே. என்ன என்ன சார் இது? நான் போதையில பேசுன எல்லாத்தையும் எதுக்கு சார் சீரியஸா எடுத்துக்கிறீங்க? சார் நான் ஏன் சார் அவளை கொல்லணும்? எனக்கு இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, வீட்டுக்கு செலவு வாடகை எல்லாம் அவதான் கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆமா சார், நீங்களே யோசிச்சு பாருங்க. யாராவது பொன் முட்டை இடுற வார்த்தை கழுத்தறுத்து கொல்லுவாங்களா? இல்ல சார், இது வேற விஷயம். இப்பெல்லாம் முன்ன மாதிரி எங்களுக்கு இடையில உறவு எதுவும் இல்ல. அதனால கடந்த 6 மாசமா நாங்க வேற வேற ரூம்ல தான் படுத்து தூங்குறோம். ஆனா சார் நான் அப்படியும் அங்கதானே சார் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். சார் 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 நான் சொல்றத நம்புங்க, நான் நிர்மலாவை கொல்லவே இல்லை. நான் அவளை கொல்லல. நீங்க ஒரு தப்பான ஆள் மேல சந்தேகப்படுறீங்க சார். நான் ஒன்னும் நிர்மலாவை கொல்லல. சார் ராகேஷ் பேச்சுல ஒரு பாயிண்ட் இருக்கு. நிர்மலா ராகேஷோட எல்லா செலவையும் பாத்துக்கிட்டா. அப்புறம் ராகேஷ் ஏன் நிர்மலாவை கொல்லணும்? அப்ப வேற யார் பண்ணிருப்பாங்க? நிர்மலாவோட மரணத்தினால வேற யாருக்கு அதிக பிரயோஜனம் இருக்கும்? எஸ், அம்மாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ. அப்பா, அம்மாவோட இன்சூரன்ஸ் பணம் வந்துருச்சு. அப்பா, இனிமே நீங்க ஃபேக்டரியில வேலை பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஆமாப்பா, இந்த பணத்தை வச்சு இனிமே நீங்க உங்க புது பிசினஸ் ஆரம்பிக்கலாம். பிஸியா? சரிப்பா, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே, பை. அண்ணா, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி அம்மா நம்ம படிப்புக்காக ஏற்பாடு பண்ணது, அப்பாவோட பிசினஸ்க்காகலாம் இல்ல. அவ என்ன உயிரோடவா வந்து நம்ம மேல கோச்சிக்க போறா? அப்புறம் நீ இந்த அம்மான்னு புலம்புறது நிறுத்து. நாம இனிமே அப்பா கூட தான் இருக்க போறோம். வா எல்லாத்தையும் பேக் பண்ணு, நம்ம அப்பா கிட்ட போலாம். வா சீக்கிரம் ரெடியாகு. வா. இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.